இன்றைக்கி சோள மாவு தோசை தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோங்க. 1 கப்பு சோள மாவு எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப்புக்கு கம்மியாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகு கொஞ்சம், ஜீரகம், கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம ரவா தோசைக்கு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதுக்கு சட்னியே தேவைப்படாதுங்க. தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். தோசை தவா சூடானதையும் இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. நடுவில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயில் விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான சோள மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.